Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 1000 லிட்டர் கொக்கோகோலா விசி கூலர் பாக்ஸ் இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வந்து லைட்டாக வருது அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு. என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டென்சரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீட்டு வந்து ஓவர் ஆகிடும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயினர்லேருந்து கேப்லர் வரைக்கும் ஹீட்டு ஃபுல்லாக போகிறதுனால நமக்கு வந்து கூலிங் வராது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 100% வர வேண்டிய இடத்துல நமக்கு வந்து ஒரு 30% தான் வரும் கூலிங்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளோயரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து பிளாக் எடுக்கிறதுக்கு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கூலிங் வரும். ஆனால் இது பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னா ப்ளோயர் கூட நமக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம என்ன இது வந்து அதாவது ரோடு கிட்ட தான் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் கடைன்னா ரோடு கிட்ட தான் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரோட்டில் உள்ள பொல்யூஷன் எல்லாம் வந்து ரொம்ப நைஸான ஒரு டஸ்ட்டாக வந்து உட்காந்துக்கும். அது வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா அப்படியே வந்து கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம். ப்ளோயருக்கு அவ்வளோ ஈஸியாக போகிற மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக இருந்து சேர்ந்துருக்குது. இது ப்ரஷ்ஷில் நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி ப்ளோயர் அடிக்கிறோம். ப்ளோயர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு 2வது லேயரில் உள்ளே சேர்ந்ததை வந்து நம்ம கொஞ்சம் வந்து எடுத்து விடணும். அப்படின்னா வாட்டர் வந்து ஃபோர்ஸாக அடிக்கிறப்போ அந்த இது வந்து ஃப்ரீ ஆகி அதுவும் வந்து கீழே இறங்கிடும். கிட்டத்தட்ட நம்ம ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணி இந்த ப்ளோயரில் நம்ம அடிச்சதுக்கப்புறம் ஒரு 80% வந்து கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20ன்றது ஒரு 10 இல்லை 15% வந்து வரும். 5% அது ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே இருக்கும். இருந்தாலும் நமக்கு அந்த ஏர் வந்து வெளியிலேருந்து ஃப்ரீயாக அது வாங்குகிற அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சினால சரியாக போயிடும். அந்தளவுக்கு புது கண்டென்சர் மாதிரி ஆகணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒரு 90-95% வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தாலே போதும். நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஃபுல் வாட்டர் இருக்கிறப்போ நம்ம மேலே ஹோல் போட்டு நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறப்போ அந்த ஃபோர்ஸை வந்து சரியாக போயிடும், நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். டூ டைம்ஸ் பண்ணோன்னால போதும். ஒரு 2 லிட்டர் பாட்டில்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஃப்ரண்ட் வந்து நல்லா ஹோல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏர் நல்லா வரும், கூலிங் கூட நல்லா வரும் நமக்கு.